சுங்கைவே சக்தி ஈஸ்வரி ஆலயத்தின் நிர்வாகத்தை அரசாங்கம் கைப்பற்றியது. பெரும் அதிருப்தியில் பொதுமக்கள். 45 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட சுங்கைவே சக்தி ஈஸ்வரி ஆலயத்தின் நிர்வாகத்தை அரசாங்கம் கைப்பற்றிய விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. ஆலய தலைவர் செய்த கையாடல் வேலைகளின் விளைவாக கடந்த ஓராண்டு காலமாக அந்த ஆலயத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. இதனால் ஆலய உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். ஊழல் வேலைகள் வெளிச்சத்திற்கு வந்ததும் ஆலய தலைவர் தாம் திவாலாகி விட்டதாக அறிவித்துள்ளார். அது மட்டும் இன்றி தாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக உறுப்பினர் இல்லாதவர்களை கொண்டு தேர்தலை நடத்தி குடும்பத்தினரை ஓட்டு போட வைத்து மீண்டும் தலைவராகி உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தலைவரின் கோளாறுகளை சகித்துக் கொள்ள முடியாமல் ஆலய நிர்வாகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் ROS எனப்படும் சங்கங்களின் பதிவிலாக்காவிடம் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த ROS ஆலய நிர்வாகத்தை கைப்பற்றியது. ஆலயத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை நம்பிக்கையான குழுவிடம் ROS ஒப்படைத்து கண்காணித்து வருகிறது. திவால் நிலையை அறிவித்தால் தம் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பதை அறிந்து ஆலய தலைவர் நாடகமாடி வருகிறார். முன்னதாக வேண்டுதல் நிமித்தமாக ஆலயத்திற்கு வழங்கப்படும் தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகியவை உருக்கி விற்கப்பட்டுள்ளன. ஆனால் அவைகளுக்கு முறையான கணக்குகள் காண்பிக்கப்படவில்லை. ஆலய கும்பாபிஷேக நேரத்தில் அதிகமான கடன் ஏற்பட்டதால் அவைகள் கடனை செலுத்த செலவிடப்பட்டதாக முறையான ஆதாரங்கள் இல்லாமல் ஆலய தலைவர் கூறியதால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஆலய அறங்காவலர்கள் தற்போது காணாமல் போய்விட்டனர். தலைவரின் மிரட்டலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆலயத்தை காப்பாற்ற வேண்டிய அவர்கள் இவ்வாறு செய்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. உண்மையில் அந்த ஆலயத்தில் என்ன நடந்தது? மக்கள் சொத்து எவ்வாறு களவாடப்பட்டது? குற்றம் புரிந்தது யார் போன்ற பல கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியாமல் உள்ளன. ஆலய நிலவரம் தொடர்பில் இதுவரை செய்தியாளர் சந்திப்பு கூட்டமும் நடத்தப்படவில்லை. ஆலயத்தை வழிநடத்த முறையான தேர்தல் நடத்தப்படுமா என சுற்றுவட்டார மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கிடையில் நாட்டில் உள்ள பல ஆலயங்களில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. பொது சொத்தை குடும்ப சொத்தாக நினைத்துக் கொண்டு சில பொறுப்பற்ற தரப்பினர் செய்யும் செயல்களால் இந்தியர்களின் சொத்துக்களை அரசாங்கம் நிர்வகிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு எப்போது தீர்வு பிறக்கும்? யார் இவைகளுக்கு தீர்வு காண்பது என்ற பல கேள்விகள் எழுகின்றன.